அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கு தமிழக அரசு வகுத்துள்ள நெறிமுறைகள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கு தமிழக அரசு வகுத்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் ஒவ்வொன்றையும் எதிர்த்து வழக்கு தொடரும் வகையில் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. கரூரில் செப்டம்பர் 27 நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க உத்தரவு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசின் சார்பில் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனு மீண்டும் தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசியல் கட்சியின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் வழிகாட்டு நெறிமுறைகள் மிக கடுமையாக இருப்பதாக தெரிவித்தனர். அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக தங்கள் கட்சியின் சார்பில் ஆலோசனைகள் அளிக்கப்பட்டதாகவும் இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கும் முன் தங்கள் கட்சியினரின் அரசு கலந்தாலோசிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதிமுக தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் மத வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு தனி வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க வேண்டும் என்றும் கூட்டங்களுக்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை நிராகரிக்கும் பொழுது அதற்கு உரிய காரணங்களை தெரிவிக்க வேண்டும் எனவும், ஆனால் அது தொடர்பான எந்த விதமான ஆட்சேபனைகளையும் அரசு கருத்தில் கொள்ளவில்லை என தெரிவித்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் ஆஜராகின்ற வழக்கினர் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் விவரங்களை இணையதளங்களில் வெளியிட வேண்டும் எனவும், அந்த இடத்தில் எத்தனை பேர் அமரலாம், எத்தனை பேர் நிற்கலாம் என்பது தொடர்பான விவரங்களையும் அரசு வெளியிட வேண்டும் எனவும் தெரிவித்தார். தமிழக அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அனைத்து கட்சிகளும் ஆலோசனை பிறகு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் விவரங்கள் இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.